ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த கால சூழ்நிலையில் நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறது கணினி சார்ந்தா இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா தினமும் கழுத்து பயிற்சி செய்யணும். அதே போல் பார்த்திங்கன்னா தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கழுத்து பயிற்சி ரெகுலராக செய்யும்போது கண்டிப்பாக சரியாகும். வாங்க பார்க்கலாம். எளிமையான கழுத்து பயிற்சி நெக் எக்சைஸ். ஸ்லோவாக டவுனு அப்பு பண்ண போகிறோம். இந்த டவுன் பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணுங்கள். செஸ்ட் ஒட்டினாப்பில் இந்த சின்ன பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஒட்டினாப்பில் கொண்டு போய் நிற்கும். அங்கே போய் நின்னோடனே ஒரு 5 கவுண்ட் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. ஸ்லோவாக இன்ஹேல் ஹாப், எஸ்கேல், நல்லா மேலே பார்த்துக்கின்னு ஒரு 5 கவுண்ட். இன்ஹேல், எஸ்கேல், ஆரம்பத்தில் மூச்சை பற்றி கவலைப்படாதீங்க. இன்ஹேல், எஸ்கேல், inhale, exhale, relax, ஃபுல்லாக டவுன் பண்ணுங்கள், ஃபுல்லாக அப் பண்ணுங்கள். இந்த த்ரோட் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, நேராக வந்த பிறகு இன்ஹேல் எஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எஸ்கேல், இங்கேருந்து என்கேல், இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்கேல், அகெயின் இன்ஹேல். இது 2 ஆஃபாக பிரிச்சுக்குங்க. எப்போல்லாம் டவுன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் எஸ்கேல். இங்கேருந்து வரும்போது எஸ்கேல், இங்கேருந்து வரும்போது இன்ஹேல். அதே போல் டவுன் பண்ணும்போது எஸ்கேல், அப் பண்ணும்போது இன்ஹேல். இந்த ஆஃபாக இருந்தாலும் இங்கிருந்து வர ஆஃபாக இருந்தாலும் இன்ஹேல், இன்ஹேல் அண்ட் எஸ்கேல். அதே போல் எஸ்கேல் அண்ட் இன்ஹேல். ஓகே, இப்போ ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னர். ஆரம்பத்தில் வந்து பிரீத் பற்றி கவலையப்படாதீங்க, மூமெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னர். இப்போ ரைட் கார்னர் போகிறேன். எதுவாக இருந்தாலும் சென்டராக வந்துட்ட பிறகு தான் நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டும் பண்ணணும். ரெடி? ரைட் கார்னர் ஸ்லோவாக, சென்டராக வந்துட்டு லெஃப்ட் கார்னர். பிரீத்திங் பார்த்தீங்கன்னா இன்ஹேல், எஸ்கேல், இன்ஹேல், எஸ்கேல். நல்லா கார்னர் பாருங்கள். அந்த கார்னரில் ஒரு 5 செகண்ட் இருங்க. ஆரம்பத்தில் மூச்சை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் கண்கள் எக்ஸ்ட்ரீம் ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னர் பார்க்கட்டும். நேராக வந்துடுங்க. இப்போ ரைட் டவுன் லெஃப்ட் டவுன், எஸ்கேல் டவுன், ரைட் டவுன் பண்ணியிருக்கேன். இன்ஹேல் ஹாப், எஸ்கேல் டவுன், inhale up, right down. இங்கே ஒரு 5 செகண்ட் 5 வினாடிகள் இருக்கலாம். ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க. லெஃப்ட் டவுன், கீழே போகும்போது எஸ்கேல், கீழேருந்து மேலே வரும்போது இன்ஹேல். இது காமன் ரூல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் கிளாக் வைஸ் அண்டு ஆன்டி கிளாக் வைஸ். சின்ன எடுத்து போயிட்டு செஸ்ட் ஒட்டினாம்பில் கொண்டு வந்துட்டு இங்கேருந்து இன்ஹேல், எஸ்கேல், inhale, exhale, inhale, exhale.
3, 4, 5. அதே போல் ஆப்போசிட். Inhale and exhale. Again inhale and exhale. Inhale and exhale. Inhale and exhale. 5 rounds. ஸ்லோவாக. வேகம் வேணாம், ஆரம்பத்தில் வேகம் வேணாம். சென்டராக வந்த பிறகு மேலே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதே போல் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் மேலே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஓகே. ஷோல்டர் எக்ஸசைஸ். கைகளை நல்லா நீட்டிட்டு உங்கள் உள்ளங்கை ஷோல்டர் மேலே இருக்கட்டும், விரல்கள் ஷோல்டர் மேலே இருந்தால் ஓகே. உள்ளங்கை ஷோல்டர் பார்த்த மாதிரி இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட். 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். கைகளை என்னுடைய ரைட் ஹேண்டு லெஃப்ட் எல்போவுக்கு மேலே வச்சுட்டேன். 2 எல்போவும் பார்த்தீங்கன்னா மீட்டாக இருக்குது. நல்லா லெஃப்ட் சைடில் என்னுடைய ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி லெஃப்ட் சைடில் கொண்டு போயிருக்கேன். நல்லா ஸ்ட்ரெச் ஆகட்டும். அப்படியே ஹேண்ட்ஸ் மாற்றி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வரும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னுடைய த்ரோட்டுக்கு நேராக என்னுடைய ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். ரிலாக்ஸ். இப்போ நெக் எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம், ஷோல்டர் முடிச்சிட்டோம். ஃபுல்லாகவே அந்த ஸ்பைனல் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா கேட் கவ் பண்ணலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாகவும் வைக்க வேணாம், ரொம்ப சேர்த்தும் வைக்க வேணாம். ஹிப் அளவுக்கு இருந்தால் போதும். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஷோல்டருக்கு நேராக உங்கள் கை உள்ளங்கை இருக்கட்டும். உங்கள் ஹிப்புக்கு நேராக உங்களுடைய நீ பகுதி இருக்கட்டும். உங்களுடைய ஹிப்பும் நீயும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதே போல் ஷோல்டருடைய இதுவும் உள்ளங்கையும் நேர்கோட்டில் இருக்கும். ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா இன்ஹேல். ஸ்டார்டிங்கில் உங்கள் ப்ரீத்திங்கை பற்றி கவலைப்படாதீங்க, மூமெண்ட்டை பாருங்கள். இந்த அடிமுதுகு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். த்ரோட் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். மேலே பாருங்கள், தலையை கொஞ்சம் மேலே பாருங்கள். அப்பர் பாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆகட்டும். டவுன், அப்,